and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். என்ன வர சொன்னீங்களா? நீ தயாரா இருக்கியா? இருக்க. நம்ம படையும் தயாரா இருக்கா? என் கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட கட்டளைக்குன்னு சொல்லு. ஆமா, மன்னிச்சிடுங்க. ஹீமேன் இந்த தடவை நம்மள தடுக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அவனை நாம நசுக்கிடணும். இது கொஞ்ச நேரம் இவனை அமைதியா வச்சிருக்கு. அவனால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. திரும்பவும் உங்க திறமையை நிரூபிச்சிட்டீங்க போல இருக்கே வீரா. இது ஹீமேனுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். ஆமாப்பா, நிச்சயமா உபயோகமா இருக்கும். சரி சரி, நான் இப்ப போலாமா? உன்னால முடிஞ்சா அதுல இருந்து தப்பிச்சு பாரு மாயன். உன்னால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நாங்க லேசோல இருந்து கட்டுப்படுத்தினாதானே உன்னால அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படின்னா நீங்க திரும்பவும் இதே மாதிரி ஒண்ணு உருவாக்குற வேலையை போய் பாருங்க. இந்த டயோட் அவுட்புட்டை மாத்தினா சரியாயிடும் நினைக்கிறேன். இல்ல, ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சில தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த புது கண்டுபிடிப்பை உங்களால செயல்படுத்த வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பதான் புரியுது. இந்த நாப கொஞ்சம் மாத்தினா அது கதிர்வீச்சு அளவை கட்டுப்படுத்திடும். இந்த விஷயம்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மன்னிச்சிருங்க, நான் உடனே போயாகணும். அதனால நான் கொஞ்சம் போயிட்டு அப்புறமா வரேன். வேலை இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல இளவரசர் ஆர்வம் காட்டினதே இல்ல. எனக்கு கோவம் தான் வருது. அவனை திருத்த முடியும்னு எனக்கு தோணல. வா போலாம் வரிப்புலி. நாம ஒரு வேலையா போயாகணும். நம்ம கோட்டையில இருந்து அழைப்பு வந்திருக்கு. ஓ, அதுல எந்த பெரிய ஆபத்தும் இல்லாம இருந்தா சரி. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. நாம இப்ப போக வேண்டிய இடம் கிரேஸ்கல் கோட்டை. சூரப்புலி, இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? www.toonworldtamil.com
எங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்திருக்கோம். பரவாயில்ல, ஆனா நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. எலும்பனோட புது சதியால இட்டானியாவுக்கு ஆபத்து வரப்போகுது. நீங்க உடனே ஸ்டார்டிகா பகுதிக்கு போயாகணும். ஸ்டார்டிகால இருக்கிற முக்கியமான விஷயம் ஒரு கோட்டை தான். அதையும் பல வருஷமா யாரும் பயன்படுத்தலையே. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எலும்பன் ஆயுத மனிதனோடையும் மிருக மனிதனோடையும் சேர்ந்து ஒரு பெரிய படைய உருவாக்கி இட்டானியாவை தாக்க போறா. அதோட கிரேஸ்கல் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றா. அப்போ வீராவையும் என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. இது நல்ல முடிவு, ஆனா கவனமா இருங்க. ஏன்னா எல்லா விஷயமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நான் வெற்றியோட திரும்பி வரேன். நீ சொன்னது சரிதான் லீலா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அவுட்புட்னால தான் இந்த லேசோல ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு. நாம இந்த வேவ் லென்த்தை குறைச்சா போதும். இப்படியான்னு பாருங்க. ஆமா, சரியா இருக்கு. நாம இப்ப எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை ஆம்பிளிஃபை பண்ணா, அதாவது ஒரு வட்டமான லேசரை உருவாக்குனா அந்த நாபியை நாம மாத்தணுமா? ஆமா, வலது பக்கமா லேசா அதை திருப்பு. பிரமாதம் லீலா, கிட்டத்தட்ட சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் உங்களை ஒரு முக்கியமான வேலையை என் கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஹீமேன். ஹலோ லீலா. என்ன விஷயம்? எலும்பனை எதிர்க்க மிருக மனிதனையும் ஆயுத மனிதனையும் பயன்படுத்தி இட்டானியாவை மறுபடியும் தன்வசப்படுத்த திட்டம் போட்டிருக்கான். அவனோட திட்டம் என்னவா இருக்கும்? எலும்பன் படைகளை திரட்டிக்கிட்டு இருக்கான். அது எதுக்குன்னு நாம கண்டுபிடிச்சு அவனை தடுத்தாகணும். அதுக்கு உங்க உதவி தேவை. நான் அந்த எலும்பனை எதிர்க்க எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். அப்ப வாங்க போலாம். இல்ல லீலா, நீ அந்த லேசோவை சரி பண்ற வேலையை பாரு. நான் வந்தா உங்களுக்கும் ஹீமேனுக்கும் உதவியா இருக்கும்ல. அந்த லேசோவை நீ சரி பண்ணா அது எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்படியே செய்றேன்பா. ஓ, நீயும் உன் நண்பர்களும் சேர்ந்து என்ன தடுத்தரலான்னு கனவு காண்றியா ஹீமேன்? ஆயுத மனிதனால இந்த செர்பன்டாய்ட்ஸ தேவையான அளவுக்கு உருவாக்க முடியும். என் கணிப்புப்படி மிருக மனிதன் நம்மள வெற்றி பாதைக்கு கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் இட்டானியாவை ஆட்சி செய்வேன். அப்புறம் கிரேஸ்கல் கோட்டை எனக்கு சொந்தம். என்னோட படைகள் ஹீமேனை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தடுத்திடும். மாயன், உடனே ஒர்க் ஷாப்புக்கு சீக்கிரம் வா. இதோ வந்துட்ட, சொல்லுங்க. உடனே வந்துட்டேன். நான் ஒரு மெஜிஷியனுங்கிறத நீ மறந்துட்ட. அதுவும் இல்லாம நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். கேக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் இந்த லேசரை சரி பண்ணிட்டேன். அதை சோதிக்க உன் உதவி தேவை. நானா? எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். சில நேரம் நான் இப்படிதான் உளறிடுவேன். பரவாயில்ல லீலா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. கொஞ்சம் அங்க போய் நில்ல. சரி மாயன், இப்ப அதுல இருந்து வெளியில வர பாரு. நான் சரி பண்ணிட்டேன். லேசோ நல்ல வேலை செய்து. நான் தான் இப்ப இந்த லேசோவை சரி பண்ணிட்டேனே. ஹீமேனுக்கும் அப்பாவுக்கும் உதவியா போகலாமே, அதுல தப்பு இல்லையே. அவங்களுக்கு இந்த லேசோ உதவியா இருந்தா நல்லது தானே. லீலா, தயவு செஞ்சு இந்த கட்டை நீங்க அவுத்து விடுறீங்களா? ஓ கண்டிப்பா. ஒரு நிமிஷம். அதுவும் அந்த இரும்பு மனிதனும் மிருக மனிதனும் தந்திரமானவங்க. அந்த ஸ்கெலிட்டார் அவங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்துவான். லீலா. ஓ மாயன், கொஞ்சம் இரு, விட்டுடுறேன். இனி யாருக்காகவும் எதுவும் செய்யக்கூடாது. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எந்த படையும் இருக்கிறதா தெரியலையே. அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிப்போம். கண்ணு கெட்டின வரைக்கும் யாருமே இல்லையே. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நாம ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். நீங்க அங்க போய் தேடுங்க.
தள்ளி போங்க. வீரா, உடனே போய் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க. அந்த வீராவை பிடிக்கிறதுக்காக நம்ம நண்பர்களை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு மிருக மனிதா. சரி எஜமானரே. நான் மிருக மனிதன் கட்டளையிடுறேன். நான் சொல்றபடி செய். உடனே செஞ்சு முடி. பிரமாதம் மிருக மனிதா. என்னோட திட்டம் சரியான முறையில நிறைவேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இரு சூரப்புலி. காப்பாத்து, காப்பாத்து. வீரபத்ரா, இதுக்கு மிருக மனிதன் தான் காரணமா இருக்கணும். ஆனா எலும்பன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் வீரா. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் மிருக மனிதா. அவசரப்படாத. இதுக்கு அவசியமே இல்ல. எதை வச்சு இதுங்களை உன்னால எதிர்க்க முடியாது. சொல்லுங்க எஜமானரே. வந்துகிட்டு இருக்கான். அவன் வீராவை காப்பாத்த போறான். நம்ம படைகளை அனுப்ப தயாரா இரு. நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த கோட்டையை ஏன் யாரும் பாதுகாக்கல? எனக்கும் தெரியல. அதோட எலும்பனோட சக்தி வாய்ந்த படைகளையும் இந்த இடத்துல காணுமே. எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. வா போலாம். தாண்டி போ சூரப்புலி. இந்த சத்தம் எங்கிருந்து வருது? நாம இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சோம். பரவாயில்ல, எலும்பன் இந்த பிராணிகளையாவது அனுப்பி வச்சிருக்கானே. வேகமா வா சூரப்புலி. உன்னாலெல்லாம் என்ன பிடிக்க முடியாது. ஓ, என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோவமா? உன் பின்னாடி இன்னொன்னு வருது, பார்த்து ஜாக்கிரதை சூரப்புலி. அத பாரு, அது ஒரு இயந்திரம். நல்ல சக்தி சொன்ன மாதிரி எல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்ல. அது இப்பதான் எனக்கு புரியுது. எலும்பன் நமக்கு எதிரா அப்படி என்னதான் திட்டம் போட்டிருக்கான்னு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு ஹீமேன். இனிமே தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது. போய் அவனை புடிச்சிட்டு வாங்க என் குட்டிகளா. ஓ, இதுதான் எலும்பன் அனுப்பி வச்சிருக்கிற பலமான படைகளா? இதுங்களை நாம சுலபமா கவனிச்சிடலாம். தயாரா சூரப்புலி? இந்த வாங்கிக்க.
முன்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்களே. இனிமே ஒண்ணு அழிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒட்டு மொத்தமா அழிக்கிறது தான் நல்லது. இனி உங்களுக்கு வேலை இல்லை. வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் எதிர்த்துதான் ஆகணும். ரொம்ப நல்லது ஹீமேன், சண்டை போட்டுக்கிட்டே இரு. ஆனா நான் அனுப்புற சர்பன்டாய்ட்ஸை உன்னால சமாளிக்கவே முடியாது. இனிமே உன்னால கூட எங்களை தடுக்க முடியாது ஹீமேன். அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாத. ஹீமேன், மேல பாருங்க, இத பிடிச்சுக்கோங்க. இந்த லேசர் லாசோ வேலை செய்யுது. இத வச்செல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஹீமேன். லீலா, இத எப்படி? அதுல இருக்கிற நாப வலது பக்கமா திருப்பினா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நாம நேரத்தை வீணாக்காம செயல்பட்டாகணும். அவங்க ஏகப்பட்ட செர்பென்டாய்ட்ஸை தயாரிச்சு அனுப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட ஃப்ரீஸ் ட்ரைனால அதை தடுத்து நிறுத்திடு லீலா. சரி, எங்க அப்பா எங்க? அவரை மிருக மனிதனோட பிராணிகள்ல ஒண்ணு இழுத்துட்டு போயிடுச்சு. அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். சுரப்புலி, வா போலாம். இந்த பக்கம் வாங்க. அசையாம அங்கேயே நில்லுங்க. அத நான் நிறுத்திட்டேன். இதெல்லாம் வச்சு எங்களை தடுத்துற முடியும்னு நினைக்காத லீலா. புதவாக்கரங்களா, நான் அங்க இல்லைன்னா எதுவுமே சரியா நடக்காதா? ஆயுத மனிதா, நீயும் மிருக மனிதனும் உடனே நாகமலைக்கு வந்து சேருங்க. நீ இன்னும் வெற்றி அடையல ஹீமேன். உன்னோட பொக்கிஷமான வீரா இன்னும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கா. எங்க அப்பாவா? உடனே போய் தேடித்தான் பாருங்களே. இத வச்சு வீரா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கதான் எங்கேயோ அவர் இருக்காரு. இங்க எங்க மலைக்கோகை இருக்கு? என்ன சத்தம்? அழிவை ஏற்படுத்தக்கூடிய கருவியை நீங்க இயக்கிட்டீங்க. அது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட கருவி. இனி வீராவை காப்பாற்ற முடியாது. ஹீமேன், நான் இங்க இருக்கேன். இங்க இதுக்குள்ள வாங்க. நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த அழிக்கிற கருவி எங்க இருக்கு? அதோ பக்கத்துல இருக்கு பாருங்க. www.tuneworldchannel.com. என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி. நாம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. எலும்பனோட அந்த படைகள் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேனான்னு ஒரு தடவை பார்த்துடுறது நல்லது. இந்த லேசாவை சரி பண்ணதும் உங்க 2 பேரையும் தேடி வர நான் முடிவு பண்ணேன். இல்ல வேண்டாம், என்ன விட்டுடுங்கப்பா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஓ, அப்படிலாம் சொல்லாத. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க லீலா, எப்பவும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல.
இன்னைக்கு கதையில நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக எங்க அப்பா கிட்ட நான் அனுமதி கேட்டேன். அவரு வேண்டான்னு சொல்லியும் நான் அதை செஞ்சு முடிச்சேன். விபரீதமா எதுவும் நடக்கல. ஆனா அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். எப்பவுமே அப்பா அம்மா சொல்றபடி நாம கேட்கறது இல்ல, நாம நினைக்கிறத அவங்க செய்ய விடுறது இல்லன்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நமக்கு நல்லது செய்யறதுக்காக ஒருத்தர் இருக்கிறது என்னைக்குமே நமக்கு பாதுகாப்பு. அன்பா யாராவது ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை நம்ம முழு மனசோட ஏத்துப்போம்.